தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தற்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சீமான் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சீமான் அவர்களுடைய அரசியல் வருகை, நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் செயல்பாடு, அதை இளைஞர்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு போய் பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு என்ன, அவங்க சரியா செயல்படுறாங்களா, அவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன சொல்வீங்க? அதாவது திரு சீமான் அவர்களுடைய அந்த பேச்செல்லாம் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா அவருடைய மேடை பேச்செல்லாம் பாத்திருப்பீங்க, பிரஸ் மீட் பாத்திருப்பீங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், பயங்கர உணர்ச்சி பூர்வமா பேசுவாரு. அதை வச்சு நீங்க என்ன டிசைட் பண்றீங்க? இது வரைக்கும் அவர் நிறைய வாட்டி அவர் பிரஸ் மீட் எல்லாமே பார்த்திருக்கேன். பட் அவருக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல அவரை ப்ரூவ் பண்றதுக்கு. சான்ஸ் கிடைச்சா மேபி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அவர் பண்ணலாம். சான்ஸ் கிடைக்கல இது வரைக்கும், எங்கேயுமே அவ்வளவு ஜெயிக்கல. இப்ப 3rd பொசிஷன்ல இருக்கா ஓட்டிங் லிஸ்ட்ல இந்த லாஸ்ட் எலெக்ஷன் படி. இப்போ இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும், மேபி ஓட் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அதான் சான்ஸ் கிடைச்சா தே ப்ரூவ். சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? கொடுக்கலாம், கொடுத்து பார்க்கலாம். எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து. இப்ப விஜய்க்கு சான்ஸ் கொடுக்குறேன்றாங்க, அப்போ அவருக்கும் இவ்வளவு நாள் இருந்தால அவருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மை நேம் திவ்யா, பிகாம் தேர்ட் இயர் ஜென்ரல் படிக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இப்போ வந்து விஜய் சாரும் வரணும்னு நினைக்கிறோம், முக ஸ்டாலின் ஸ்டாரும் வரணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரே இது பண்ணக்கூடாது இல்லையா? இவங்க வரணும் அவங்க வரணும் நம்மளாம் நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்களோட நம்மளுக்கு இதோட தெரியும். அதான் அந்த சாருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கலாம். சீமான் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். எஸ் சார். அதாவது ராஜேஷ், இது வரைக்கும் இங்க இருந்து வந்த கருத்துக்கள் எல்லாமே புதுசா ஒருத்தவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க, விஜய் அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்க மிக்சடா ஏதாவது வாய்ஸ் என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சியை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் வருகை விவசாயத்துக்காக ஒரு முன்னெடுத்து செய்யறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுவும் இல்லாம சாதி தீரியா எல்லாமே கட்சி அமைக்கிறாங்க. சாதி பார்த்து என்ன ஓட்டு போடாத சொன்ன ஒரே ஆள் அவரு தான். அது மட்டும் இல்லாமல் களத்துல இறங்கி எல்லா இடத்துலயும் போறாரு ஒரே ஆள்னா அவர் ஒருத்தர் தான். அவர் பேச்சு பார்த்து தான் நானே அவர் இன்ஸ்பைராகி பார்க்க ஆரம்பித்தேன். அவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் ஒரு இதுவாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்றதை பார்த்து அவர் சொல்கிறாரு. தமிழ் பாரம்பரியான விவசாயத்தை ரொம்ப எளிமையாக பேசுகிற இந்த ஜென்ரேஷனில் விவசாயம் தான் நிற்கணும் மேலே எடுத்து பேசுறதுல அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விவசாயம் அழிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு இதுவாக கொள்கையாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலேருந்து என்னெல்லாம் இருக்குன்றத மேலே கொண்டு வந்து மக்களுக்கிடையே எல்லாமே சொல்றது அவர் ஒருத்தர் தான். பனைமரம் எவ்வளோ முக்கியன்றது பனைமரம் எவ்வளோ முக்கியன்றது அவரை பார்த்து தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. அடுத்தது களத்தில் நின்று போராடி எந்த இதுனாலும் பார்த்துக்கலான்னு நின்று போராடுற ஒரே ஆள்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் அவரு அடுத்து வந்தா எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். தம்பி, நிறைய விஷயம் சொல்றீங்க, ஆனா அவர் வெற்றி பெறதே இல்ல, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அவரை பத்தி முழுசா தெரியாதவங்க பண்றாங்க. கொஞ்சம் அவர் பேசுறது ஒரு நிமிஷம் பார்த்தாங்க அப்படின்னா அவர் பேசுறத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா அவரே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் தெரியாம இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே சிரிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு. தம்பியே ஒரு குட்டி சீமானா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்க பேசுறாரு. வாழ்த்துக்கள் தம்பி. இங்க லேடிஸ் சைட்ல, அதாவது இங்க ரொம்ப நேரமா ஒருத்தவங்க நம்ம டிவிகே தலைவர் விஜய் பத்தி கேட்கும் போதும் சரி, நாம் தமிழர் கட்சி சீமான் பத்தி கேட்கும் போதும் சரி, நாம் பேசணும்னு இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க என்னென்ன கருத்துக்களை பதிவு பண்ணணுமோ எல்லாத்தையும் கொட்டிடுங்க, மனசுல வச்சுக்காதீங்க, சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் சீமானாலே மக்கள் தான். அவர் பாலிடிக்ஸுக்கு வந்ததே மக்கள்னால தான். மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ்க்கே வந்தாரு. அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி யாரை வேணாலும் கொண்டு வந்து வச்சிட முடியாதுல்ல அந்த இடத்துல. இப்போ சீமான் சோசியல் மீடியால அவ்வளோ பிரபலமா இல்ல, அதனால அவரை பத்தி தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். சீமான் அவர் வந்ததுனால எவ்வளோ நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் வெளியே வந்ததில்லை. இப்போ விஜய் எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதோ இல்ல ஸ்னாப் போடுறதோ இப்படி இருந்தா எல்லாரும் பத்தியும் விஜய் பத்தி எல்லாருக்குமே தெரியும். மத்த டிஎம்கே ஏடிஎம்கே பத்தியும் எல்லாருமே தெரியும். ஆனா சீமான் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. ஏன்னா அவரு சோசியல் மீடியால அவ்வளவு பிரபலமா இல்ல. முக்கிய காரணம் அதான். இன்னொன்னு என்னன்னா, அவங்க வரட்டும் இவங்க வரட்டும், நம்ம எப்படின்னா வந்தா இவங்க செய்வாங்களா, செஞ்சா போதும், யார் வேணாலும் வரலாம், செஞ்சா நம்மளுக்கு போதும், நல்லது செஞ்சா நமக்கு போதும், மக்களுக்கு எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து செஞ்சாலே போதும். இதுல யார் வந்தாலும் கரெக்ட் தான். டிஎம்கே வந்தாலும் கரெக்ட் தான், டிவிகே வந்தாலும் கரெக்ட் தான், யார் வந்தாலும் கரெக்ட் தான்.
ஓகே அகிலா, நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தியும் அதே மாதிரி டிவிகே பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவங்களுடைய புரிதல் என்ன, அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்கிற நிறைய விஷயங்கள். ராஜேஷ் இங்க இப்ப ஒரு மிஸ் பேசுனாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணுமா ஒரு சார்? வாங்க 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 கேளுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? அவங்க பேசுங்க. இங்க போய் வாங்க அவங்க வாங்க வந்து இங்க வாங்க. அவங்க வந்து இப்ப சீமான் வந்து இது செஞ்சாங்க, இப்ப விவசாயிகள் அது செஞ்சான்றாங்க. மக்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து இப்ப மக்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும், அப்படி என்ன அவர் செஞ்சாருன்னு கேட்டீங்க சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யல, வெறும் பேசுறாரு, ஆனா எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. அவர் சீமான் என்ன அவர்கள் செஞ்சாருன்னு வந்து கொஞ்சம் மக்களுக்கு குறிப்பிட்டு எதுவுமே சொன்னா செய்யல, நல்லா இருக்கும். பேசிட்டு தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் செஞ்சதெல்லாம் நீங்க பாக்குறது இல்ல, அதனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்க. விவசாயத்துக்காக டாக்ஸ் குறைச்சதும் சரி, அத பத்தி பேசினதும் சரி, எவ்வளவோ பண்ணிருக்காரு. அத நீங்க ஸ்ப்ரெட் பண்ணல, அவ்வளவுதான். இப்போ டிவிக்கு என்ன சொல்றீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். சீமான வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, அந்த விஷயத்துல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணல. பண்ணதெல்லாம் வந்து சோசியல் மீடியால தெரிவிக்கல, அவ்வளவுதான்.